ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. ஸோ அதனால கார சாரமாக நல்லா பெப்பர் சிக்கன் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ அந்த பெப்பர் சிக்கன் எப்படி செஞ்சோன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு பிளேட்டில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு பேன் எடுத்து சீரகம், சோம்பு, மிளகு அண்ட் ரெட் சில்லி இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பேனில் அது கொஞ்சம் தீயாமல் நல்லா கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி நல்லா வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆனியன், புதினா, கொத்தமல்லி, தக்காளி இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க இது எல்லாத்தையுமே ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துக்கலாம். இதுலேயே நம்மளுக்கு தேவையான காரம், அதாவது பச்சை மிளகா அண்ட் உப்பு இது எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதனால கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டாலும் பிரச்சனை கிடையாது. அது நல்லா வதங்கினா மட்டும் போதும். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீட், அதாவது சிக்கனை வந்துட்டு டர்மரிக் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த சிக்கனில் சால்ட் ஆட் பண்ணிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிஷ் வந்து நீங்கள் சிக்கன் இல்லாமல் மட்டனில் கூட செய்யலாம். மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி குக்கரில் வந்துட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் லைக் இப்போ சிக்கன் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி மட்டனும் நீங்கள் செய்யலாம். இப்போ இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஒரு பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஸ்பைஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், கல்பாசி இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஏன்னா நம்ம அந்த சிக்கனை வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு சால்ட் அண்ட் இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது வந்து எப்பவுமே கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனுக்கு. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அண்ட் அதோட ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கனோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் வராமல் நல்லாயிருக்கும். அண்ட் இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் ஆயிலில் நல்லா அது ஃப்ரை பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ரா ஸ்மெல் போய் அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா இந்த ஆயிலில் மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதில் வந்து நம்ம குக் பண்ணணும். எனக்கு இந்த பேன் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ நான் வேறு ஒரு பேனுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ மாற்றியாச்சு. இப்போது நம்ம ஆரம்பத்தில் ஒரு பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, சோம்பு, சீரகம், பெப்பர் எல்லாம் போட்டு ஒரு மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். அந்த மசாலாலாம் அந்த சிக்கனை நல்லா இறங்கணும்.
ஸோ நல்லா கொதிக்கும்போது சால்ட் எல்லாமே நல்லா செக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சிக்கன் நல்லா குக் ஆயிருக்குன்றனால இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சா போதும். இந்த கிரேவி மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி கடைசியாக தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து வெறும் பாயில்ட் ரைஸ் அப்புறம் எக் அண்ட் இந்த கிரேவி மட்டும்தான் வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு யம்மியான பெப்பர் சிக்கன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.